प्रसादस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मी சொல்லுங்க சொல்லுங்க சொல்லணும் स्वयं रूप कदा मह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांस हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पदे गोपीश गोपिका कांद राधा कांद नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पार्श्वजात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा माता जी, हरे कृष्णा प्रभु जी, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் இந்த ஞான யோகம் படிக்கிறதுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பகவான் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய அருளினாலும் நம்முடைய ராதா கோவிந்தனுடைய அருளினாலும் நம்ம இந்த அத்தியாயத்தை நல்லபடியாக முடிப்பதற்கு தேவையான எனக்கு சக்தியையும் வழிகாட்டுதலையும் அவங்க வழங்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தாரிணி மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி நேற்று 13 வரைக்கும் முடிச்சுட்டோம் மாதாஜி. அதை தொடர்வோம். கடைசியில நான் ரீகேப் சொல்லிடுவேன். ஓகேயா? ஏன்னா நமக்கு டைம் முடிக்கணும். சரிதானே மாதாஜி? அவசியம் மாதாஜி, கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஸ்ரீதேவி மாதாஜி 13 சொல்லுங்க மாதாஜி. 13.3 போடவா மாதாஜி? 13.13. ஓகே மாதாஜி. 13.13. ஓகே மாதாஜி. ஆமா மாதாஜி, அதான் நம்ம கடைசியில பார்த்தோம். ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. சேத்திரம், சேத்திரஜ்ஞன், புருஷ அதெல்லாம் பார்த்தோம். ஞானம், ஞேயம் இல்லையா? அது என்னங்கிறத இப்ப கடைசியில கேட்பேன், நீங்க சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. சரி மாதாஜி. இப்ப அடுத்து நம்ம இதை பற்றியெல்லாம் சொன்ன பகவான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வேறுபாடு, உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன வேறுபாடு, பரமபுருஷ பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாளர், புருஷா, வேற யாரும் கிடையாது இல்லையா? அடுத்து நம்ம இதயத்துல ஆத்மாவோடு பரமாத்மாவும் இருக்காரு, சாட்சியாகவும் நம்மை வழிநடத்தக்கூடியவராகவோ பராமரிப்பவராகவும் இருக்காரு. நிறைய படிச்சோம் அதை பற்றி. இப்போ இதையெல்லாம் சொன்ன பிறகு பகவான் 13ல என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு அர்ஜுனா, நீங்க என்னென்ன ஞானத்தை பெறணுமோ அவ்வளவு நான் சொல்லிட்டேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி என்ன உனக்கு விளக்க போறேன்னா, நீ இனிமேல் என்ன தெரிஞ்சுக்கிறோணுமோ அதை பற்றி நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த அறியப்படும் பொருள் யாரு? பகவான். அது ஆரம்பம் இல்லாதது, சாரி ஆத்மா. அதுக்கு ஆரம்பம் கிடையாது. பகவானுக்கு கீழ்ப்பட்டது பிரம்மன். பகவானுக்கு
கீழ்ப்பட்டது. பிரம்மனை பற்றி சொல்றாரு. பிரம்மன் வந்து ஆத்மாவையும் குறிக்கும். ஓகே, ஆத்மா என்று கூறப்படுவதுமான இது ஜட ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குது. ஆக ஆத்மாவும் நம்ம சொல்றோமே, இது வந்து இந்த உடலுக்கு அப்பாற்பட்டது, ஆதியானது, பகவானுக்கு கீழ்ப்பட்டது. அது ஆத்மாவுக்கு பிரம்மன்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி குறிப்புகள் வரும். இங்க வந்து ஆத்மாவை குறிக்குது. இப்போ அடுத்தபடியாக 14வது நம்ம பார்க்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 14ல இருந்து Okay, மாதாஜி. மாதாஜி. யாராவது ஒருத்தவங்க வாசிங்க கொஞ்சம் மட்டும். மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஸ்ரீ தேவி மாதாஜி. சர்வத பாணி வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாசிக்கிறேன். பதம் 13.14. சர்வத பாணி பதம் தத் சர்வதோ முகம் சர்வத ஸ்ருதமல் லோக சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. அவரது காரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார். பரமாத்மா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. பரமாத்மா வந்து எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கிறார். நம்ம ஏற்கனவே படிச்சோம். அவருக்கு வந்து ஆன்மீக உடல் தான். நம்மளை மாதிரி பௌதிகமான புலன்கள்லாம் கிடையாது. நமக்கு இருக்கிறப்பல ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்கள்லாம் இல்லை இல்லையா? அவருடைய உடலே வந்து ஒவ்வொரு பகவான் வந்து ஆன்மீக உலகில் தான் இருப்பார், வைகுண்டத்தில். அப்போ இருந்தாலும் கூட நம்ம படைக்கக்கூடிய அந்த ஒரு எதை வந்து பிரசாதத்தை வந்து அவர் ஏத்துக்கிறவாரு அங்கே இருந்தே கண்ணால இல்லையா? நம்ம வந்து அச்ச விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றோம் அல்லது படத்தை வச்சு வழிபாடு பண்றோம். ஆக எங்கே இருந்தாலும் அவர் வந்து அதை சுவீகரிக்க முடியும். அதனால பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா நம்மளை பாரு பௌதிக புலன்கள்லாம் பகவானுக்கு கிடையாதுங்கிறத இதுல பாக்குறோம். ஓகேயா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. 15. இதுல என்ன இருக்குன்னா, பரமாத்மா வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? எங்கும் நிறைந்தவர். தெய்வீக உலகில் எப்போதும் லீலைகள்ல ஈடுபட்டு இருந்தாலும் எங்கும் பரவி இருக்கார். அவர் இருக்கிறது வந்து தெய்வீக உலகத்துலதான், ஆன்மீக உலகத்துலதான். அவருடைய கோலோக பிருந்தாவனத்துலதான் இருக்காரு. ஆனாலும் கூட எல்லா இடத்துலயும் பரவி இருக்காரு. இது வந்து பிரம்ம சங்கீதையிலயோ 5.37 சொல்லி இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜீவாத்மாவினால தன் கரங்கள், கால்கள், கண்களை எல்லா இடத்துலயும் நீட்டிக்க முடியுமா? அப்ப நம்ம கையை கால் எல்லாம் எல்லா இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? முடியாது. ஆனா பகவானால அது முடியும். இது ஜீவாத்மா நம்மால முடியாது, உயிர்வாழிகளால். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்தது வாசிங்க யாராவது. சுஜாதா மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுஜாதா மாதாஜி. சர்வேந்திரிய குணாபாசம். சர்வேந்திரிய வாசிங்க மாதாஜி. படப்படாது, ஏன்னா நிறைய முடிக்கணும். சர்வேந்திரிய குணாபாசம் எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே. இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது. அவரே எல்லா உயிர்வாழ்களையும் பராமரிப்பவர். இருப்பினும் அவர் அச்சத்தவராக உள்ளார். அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே சமயத்தில் ஜட இயற்கையில் எல்லா அவரே எதிர்மானார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சர்வேந்திரிய என்ன, எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் யாரு? பகவான் பரமாத்மா தான். இருந்தாலும் வந்து அவருக்கு தனிப்பட்ட புலன்கள், இந்த பௌதிக புலன்கள்லாம் இல்லை. எல்லா உயிர்வாழிகள் இப்ப நம்ம எல்லாரையுமே பராமரிக்க, எறும்புல இருந்து ஈல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாரையும் பராமரிக்கிறவர் பகவான் தான், பரமாத்மா தான். அவருக்கு யாருக்கிட்டையாவது ஒரு பற்று இருக்கா? அப்ப நமக்கெல்லாம் வந்து குடும்பம், மனைவி, மகன், அது மாதிரி பற்று இருக்கு. அவருக்கு எந்த பற்று இல்லை. எல்லார்கிட்டையும் சமமா தான் நடந்துக்குவாரு. இயற்கை குணங்கள், நமக்கு 3 விதமான குணங்கள் இருக்கு, சத்துவம், ரஜஸ், தமஸ். அவருக்கு அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் நிர்குணம். நிர்குணம்னு என்ன? குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தம். அதே நேரத்துல அவர் வந்து ஜட இயற்கையினுடைய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுஜாதாவா? ஸ்ரீதேவி மாதாஜி. அதான் மாதாஜி வருது மாதாஜி. சாரி மாதாஜி. பரவாயில்ல பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்ன
ஆக இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், நிர்குணவாதி பகவான். அதே சமயத்துல ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவர்தான். ஆக நம்மிடையே இருக்கக்கூடிய 3 குணங்களுக்கும் எஜமானர் யாரு? பகவான் தான். அவர் ஏற்படுத்தினது தான். ஆனா அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஓகேயா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அடுத்து பகவானுடைய புலன்கள் தெய்வீகமானவை. பரமாத்மாவுடைய புலன்கள் தெய்வீகமானவை, ஆன்மீகமானது. நம்முடைய எல்லா புலன்களுக்கும் காரணம் பரமாத்மா தான். இருந்தாலும் அவர்கிட்ட இந்த பௌதிக புலன்கள்லாம் கிடையாது. அடுத்தடுத்து கொண்டு போக மாதாஜி, அதேதான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஆக ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் நடுநிலையாளர். பரமாத்மா பகவான் தோன்றப்போ தன்னுடைய சுய உருவில் தமது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றாரு. பகவான் எப்பெல்லாம் தோன்றாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன படிச்சிருக்கோம்? எப்பெல்லாம் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேன்று. அப்போ இது மாதிரி தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்கி இருக்கிறப்போ பக்தர்களை காக்கவோ அதர்மவாதிகளை அடிக்கிறதுக்கோ வர்றாரு. அப்ப எப்படி வர்றாரு? எப்படி தோன்றாரு? தன்னுடைய ஆன்மீக சக்தியினால, அந்தரங்க சக்தியினால. அவரை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், புலன்களின் தோற்றுவாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதோ மாறுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. அது அடுத்தது போகும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்ன மாறிக்கிட்டு வருது. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. பரமாத்மாவின் பண்புகள் இது மாறி வரும். ஒரு தடவை படிப்போம்னா எங்கும் நிறைந்தவர், எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு பார்த்தோம். நமக்கு உள்ளே இதயத்திலேயும் இருக்காரு, நமக்கு வெளியேவும் இருக்காரு. புலன்களை எல்லாம் தோற்றுவித்தவர் அவர் தான். ஆனா அவருக்கு புலன்கள் இல்லை. அவர் தான் மிக உயர்ந்த விபு ஆத்மா, உயர்ந்தவர். ஆனா ஆத்மா அணு ஆத்மா தான். புலன்களை தோற்றுவித்தவர் அவர் தான். அவர் பூரணமானவர், பிரிவுகள் அற்றவர். பிரிவுங்கிறதே அவர்கிட்ட இல்லை. எல்லாருடைய இதயத்திலேயும் சமமாக பூரணமாக வீசியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது உஷா வாசிங்க மாதாஜி, உஷா மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। வாசிங்க மாதாஜி. बहिरन्तश्च भूतानाम् अचरं चरम् एव च सूक्ष्मात्वदत् अविज्ञेयं दूररस्थं சாந்திகே சதத். பரம உண்மை எல்லா உயிர்வாழிகளின் உள்ளும் புறமும் உள்ளார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். அவர் சூட்சுமனானவர் என்பதால் ஜட புலங்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். ராதே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரம உண்மை யாரு? பகவான். பகவான் பரமாத்மா எல்லா உயிர்கள்லையும் இருக்காருங்கிறத நம்ம ஏற்கனவே பாடுறோம். அசையக்கூடிய அசையாதவற்றை உயிர்வாழிகள்கிட்டயும் இருக்காரு. அடுத்து அசையாத மரம் செடி கொடிகள்லையும் இருக்காரு, அணுவுலையும் இருக்காரு. சூட்சுமமானவர். அவரை நம்ம குறைபாடுடைய இந்த புலன்களால பார்க்க முடியாது ரொம்ப தூரம். ஆனா பக்தர்கள் பார்க்கலாம். எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆக ரொம்ப தூரத்துல இருக்காரு. இருந்தாலும் கூட அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நமக்கு பக்கத்திலேயே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பரமாத்மா. அடுத்த ஸ்லோகமா மாதாஜி? இது என்னது? அனைத்தும் அவரால் இயலும். பகவானால எல்லாமே முடியும். எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் புறமும் இருக்காரு. ஜட புலன்களுடைய வலிமையால நம்மளால காண்பதற்கோ அறிவதற்கோ முடியாது. ரொம்ப தூரத்துல இருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் திரும்ப போட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது கொஞ்சம் வேகமா போக வேண்டியது இருக்கு, முடிக்கணும்ல. வாசிங்க மாதாஜி. அடுத்தது அவிபக்தம். உமாபதி சிவா பிரபுஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா பிரபுஜி? அவிபக்தாம் ச பூதசே விபத்தம் இவசா சத்யதம் பூத பிரதாசத் நியாயம் விஷ்ணு விஷ்ணு ச. எல்லா உயிர்களுக்கும் இடையே பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர். அவர் ஒருவராக இருக்கின்றார். அவரை எல்லா உயிர்வாளிகளையும் காப்பவர் என்ற போதிலும் அழிப்பவரும் விருத்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அவிபக்தம்னா என்னன்னா, நம்ம பாக்குறதுக்கு அவரை எல்லா உயிர்களுக்கு இடையில பிரிஞ்சிருக்கிறாப்புல இருக்கும். ஆனா அவரை யாருமே பிரிக்க முடியாது. அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் இந்த ஜட உலகம், இந்த உடம்பு எல்லாம் பகிரங்க சக்தி.
அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் நடுநிலை சக்தி, அதாவது ததாசக்தின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆத்மா இல்லையா. இதுக்கு மேல ஆன்மீகமாக பகவான் இருக்காரு. ஆகையினால இத்தனையும் பிரபஞ்சங்கள் எல்லாமே பகவான் கிட்ட இருந்து வந்ததுதான். ஆனா பிரிஞ்சு வந்தாலும் கூட அவரை யாருமே பிரிக்க முடியாது. அவர் பூரணமானவர் தான். அது பின்னாடி நீங்க விரிவா படிப்பீங்க. ஆக அவரை எப்பவுமே பரம உண்மைதான், ஒருவராக தான் இருக்காரு. எல்லா உயிர்களையும் காத்து வர்றவர் அவர்தான், படைக்கிறவரும் அவர்தான், காக்கிறவரும் அவர்தான், எல்லாரையும் அடிக்கிறவரும் அவர்தான், பகவான் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷ பகவான் எப்படி இருக்காருன்னு காட்டியிருக்காங்க. 4 கரங்களோடு கூட கூடிய நாராயணராக காட்சி அளிக்கிறார். வணங்குகிறோம். அடுத்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது வாசிங்க திருநாவுக்கரசு பிரபு. பிரபுஜி, திருநாவுக்கரசு பிரபுஜி வாசிச்சு கொடுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி திருநாவுக்கரசு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வாசிக்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. 18 பிரபு. சின்னதா இருக்கு. ஜோதிசாம் அபி வாசிங்க. பிரகாசிக்கும் பொருள்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே. அவர் ஜடத்தின் இருட்டிற்கும் அப்பாற்பட்டவராகவும் தோன்றுவராகவும் உள்ளார். அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார். அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. பிரகாசிக்கும் பொருள் எதெல்லாம்? இப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி கிடைக்குது? பகவானுடைய பிரம்ம ஜோதியிலிருந்து தான் அந்த ஒளியெல்லாம் கிடைக்குது இல்லையா. ஆக எல்லா பிரகாசிக்கும் பொருளுக்கும் மூலமாக இருப்பவர் பகவான் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பகவான் இருக்கிற இடத்துல அந்த ஆன்மீக உலகத்துல இருட்டே கிடையாது. இருட்டிற்கு அப்பாற்பட்டவர். இருட்டுங்கிறதே இல்லை. இருட்டுங்கிறது மாயாதேவிக்கு உள்ளது. அவர் தோன்றாதவராக இருக்காரு. ஆனா நம்முடைய அறிவாக இருப்பவரும் பகவான் தான். நான் அந்த அறிவினால நம்ம யாரை அறிய போறோம்? பகவானை தான் அறிய போறோம். ஆக அறியப்படும் பொருளும் அவர் தான். நம்ம இந்த பிறவியினுடைய இலக்கு நோக்கம் என்ன? பகவானை அடைவதுதான். ஆக அறிவின் இலக்காகவும் இருக்காரு. எங்க இருக்காரு? பரமாத்மாவாக நம்முடைய இதயத்துல இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 19 ఇది క్షేత్రం తదా జ్ఞానం జ్ఞేయం సోక్తం మై సమాసద మత్ భక్త ఏదత్ விஞ்ஞாய மத்பாவ யோபத்யதே. இவ்வாறாக செயல்களின் களம், உடல், க்ஷேத்திர, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், ஞேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். சேத்திரம்னா களம், உடல். சேத்திரன்னா அதை அறிபவன் ஆத்மா, பரமாத்மா. இது உடலே பரமாத்மா, ஆத்மாவை பற்றி அறியறது தான் ஞானம். அந்த ஞானத்தின் மூலமாக யாரை அறிகிறோம்? பகவானையோ ஆத்மாவையோ அறிகிறோம். நேயம். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. இதெல்லாம் யாரால தான் சுலபமா புரிய முடியும்? பக்தர்களால் மட்டும்தான் புரிய முடியும். அவங்க புரிஞ்சு பக்தி பண்ணி என்னுடைய இயற்கையை அடைவார்கள்னா என்னுடைய லோகத்திற்கு வருவாங்க. பேக் டு எங்க இருந்து வந்தாங்களோ அந்த இடத்திற்கு, பகவானுடைய உலகிற்கு வருவாங்கன்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவே நாமும் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாம் பக்தி பண்ணி சாண்டிங் பண்ணி பகவான் நினைச்சு அப்படியே ஆனந்தமா இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆக இது எல்லாமே ஜட இயற்கையும் ஜட இயற்கைங்கிறது என்ன? இந்த உடலும் ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்த கலவைதான் இது அப்படிங்கிறாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்தது போவோம். அடுத்தது என்ன மாதாஜி? என்னென்னவோ வருது இடையில.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அடுத்து யாரை பற்றி? பரமாத்மாவை பற்றியா? மாறிக்கிட்டே இருக்கு மாதாஜி. ஜட இயற்கைய மாதாஜி. அடுத்தது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. அடுத்த ஸ்லோகம் வந்திருக்கு, வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. காரிய காரண கர்த்திருத்வே ஹேது பிரகிருதிருச்யதே புருஷ சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. வாசிங்க மாதாஜி பொருள். யாராவது வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கு உயிர் வாழியே காரணமாக கூறப்படுகின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதனால் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த உடம்பு சார்ந்ததுன்னு சொல்றாங்க. நான் உலகில் இன்ப துன்பங்கள் எல்லாம் அதுக்கு உயிர் வாழிதான் காரணம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பின்னாடி விவரமா வரும், அதை பற்றி படிப்போம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சரி, ஆக அடுத்தது 22 மாதாஜி. ஆமா மாதாஜி. ஓகே. புருஷ பிரகிருதி ஸ்தோகி புங்கே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சத் அசத் யோனி ஜன்மசு. வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, இனிமே நீங்க தான் வாசிப்பீங்க, கொஞ்சம் முடிக்கணுங்கிறதுக்காக வாசிச்சுட்டேன், சாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிங்க மாதாஜி. மாதாஜி நெக்ஸ்ட் வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையின் வழிகளை பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். தேங்க்யூ மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆக இந்த ஜட இயற்கையில் உள்ள இந்த உயிர்வாழி இயற்கையினுடைய 3 குணங்கள், என்னது? சத்துவம் ரஜஸ் தமஸ். இதை அனுபவிச்சுட்டு தான் என்ன செய்யறான்? தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறான் இல்லையா? அப்போ அவனுக்கு இயற்கையினுடைய தொடர்புனால தான் இதெல்லாம் வருது. என்னது ஏற்படுவதுதான் பல்வேறு இனங்கள்ல அவருக்கு ஒரு பிறவி வருதுன்னா, நம்ம நீங்க 2வது அத்தியாயத்திலேயே படிச்சோம். நம்ம என்ன படிச்சோம்? அத நம்ம எப்படி அழுக்கு சட்டையை தூக்கி எரிஞ்சிட்டு புது சட்டை போடுறோமோ, அது மாதிரி இந்த ஆத்மா தேவையில்லாத இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆகையினால அது வேற உடம்புக்கு அது போகுதுன்னா எதை வச்சு போகுது? அது அந்த உடல் தான், உடலும் புலன்களும் தான் செயல்களில் ஈடுபடுது. ஆனா அதனுடைய தாக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உடல்ங்கிறது இப்போ வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய இந்த உடலை ஸ்தூல உடல்னு சொல்றோம். இதுக்கு மேல உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? மனம், புத்தி, பொய், அகங்காரம். இதை சூட்சுமமான உடல்னு சொல்றோம். இந்த சூட்சுமமானதை நம்ம இந்த பிறவியில என்ன செய்யறோமோ, அந்த புண்ணியமோ பாவமோ நம்ம செய்யறோம். அந்த புண்ணிய பாவங்களுடைய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய வாசனைன்னு கூட சொல்லுவாங்க, அதனால் ஏற்படக்கூடிய அந்த இதை எடுத்துக்கிட்டு ஆத்மா என்ன செய்யுது? அதற்கு ஏற்ற இன்னொரு உடம்பை தேடி அதுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆக ஜட இயற்கையினுடைய தொடர்புனால தான் இது அந்தந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் ஏற்படுது. பாவ புண்ணியங்கள்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா? சத்துவத்துல இருந்தா தேவர்களை வழிபட்டு தேவலோகம் போவோம். ரஜோவில் இருந்தா அந்த ரஜோ குணத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப பலநோக்கு செயல்களை செஞ்சு பௌதிக இன்பத்துல ஈடுபட்டு பௌதிக ஆசையில இருக்கிறப்போ திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்துலதான் பிறப்பாங்க இல்லையா? இன்னும் தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு பௌதிக உலகத்திலையும் கீழான கீழ் லோகங்களுக்கு, நரக லோகங்களுக்கு போவாங்க, அல்லது மரமாக செடியாக வருவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க இந்த இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய அந்த பாவ புண்ணிய விளைவுகளுக்கு ஏற்றபடியாக அவங்களுக்கு உடல் அமையுது அடுத்த பிறவியில அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போவும் அதைத்தான் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஹரே கிருஷ்ணா. 23 மாதாஜி வாசிக்கிறீங்களா?
இல்ல ஒவ்வொருத்தரஷ்டானுமந்தாச பர்த்தா போக்தா மகேஸ்வரக பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷ பரக. பொருள் வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. காந்திமதி மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். அவரே இறைவன் பரம உரிமையாளர். மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குவோரும் பரமாத்மா என்று அறியப்படுவோரும் அவரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஆக இதுல நம்ம பகவான் சொல்றாரு, நம்ம ஏற்கனவே பரமாத்மா இருக்காருன்னு தெரியும். இந்த உடல்ல ஆத்மா மட்டும் இருக்குன்னு நினைக்காதப்பா, இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர், புருஷர் அவர் தான். ஏன்னா அவர் தான் பகவான் இறைவன், பரம உரிமையாளர், எல்லாத்துக்கும் உரிமையாளர். அது உடலா இருந்தாலும் சரி, ஜட இயற்கையா இருந்தாலும் சரி, பிரபஞ்சமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உரிமையாளர் யாரு? பகவான் தான். அவர் தான் மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குறார். நம்ம இந்த உடல்லோ புலன்களோ வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா பகவான் தான் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆத்மா உணர்வாக இருக்கும். அவர் மேற்பார்வையிட்டு நமக்கு அனுமதி வழங்குவாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பரமாத்மாங்கிற அறியப்படக்கூடிய உங்களுடைய உடலில் சாட்சியாக இருப்பவரும் அவர்தான் அப்படிங்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனனுக்கு சொல்றாரு, நமக்கு சொல்றாரு பகவான். ஆக அடுத்த பரமாத்மா உண்மையான என்ன மாதாஜி என்னவோ இருக்கு, அடுத்ததுக்கு போங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் தான் உன்னத எஜமானர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம எதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பகவான் தான் மனசாட்சி. பகவான் தான் நம்ம செய்யக்கூடிய செயலை எல்லாம் மேற்பார்வை பார்க்கிறாரு. நம்ம செய்யணும்னு நினைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற காரியங்களுக்கு அனுமதி கொடுப்பவரும் அவர் தான். நமக்கு உள்ளேயே இருக்காரு, இதயத்துல பரமாத்மாவோடு சேர்ந்து. வெளியிலேயே எங்கேயும் பறந்து இருக்காரு. நம்ம சிசிடிவி கேமரா வச்சு அங்கங்கே நடக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிறத. அது மாதிரி பகவானுக்கு வந்து அந்த கேமரா எல்லாம் தேவையில்லை. பகவான் வந்து ஆன்மீக உலகத்துல இருந்தாலும் கூட இங்க நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆகவே நம்ம பத்திரமா இருக்கணும், நம்ம புண்ணிய காரியங்கள் செய்யணும், பகவானை நோக்கி பக்தி தொண்டு செய்யணும். ஹரே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பவானி மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா மாதாஜி? பவானி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் கேட்டுக்கிறேன். வாசிங்க மாதாஜி. யா ஏவம் வேதி புருஷம் பிரகிருதிம் சகுணை சக சர்வதா வர்தமானோபி நச பூயோ அபிஜாயதே. இஜட இயற்கை உயிர்வாழி குணங்களோடான இவற்றில் உறவு ஆகியவற்றை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகிறான். அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி, அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்க போவதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது இந்த 3 ஜட இயற்கை உயிர்வாழி குணங்கள் உடனான இவற்றின் உறவு, இதை வந்து தெரிஞ்சுக்கிறணும். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். ஜட இயற்கைங்கிறது என்ன? இந்த உடல். உயிர்வாழி ஆத்மா. அப்புறம் இது இந்த ஜட இயற்கைக்கான தொடர்பு என்ன தொடர்பு? இந்த ஜட குணங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு. இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறவன் தான் இந்த ஜட உலகினுடைய பற்றிலிருந்து விடுபட்டு ஜட குணங்களுக்கு அப்பாற்பட்டு அவன் வந்து என்ன செய்யணும்? முக்தி அடைவதற்கான முயற்சியில ஈடுபடுவான். தன்னை உணர்றதுக்கு, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை உணர்வான். அடுத்து வந்து ஞானி வந்து பிரம்மனை உணர்வாரு. யோகி வந்து பரமாத்மாவை உணர்வாரு. எப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஆகையினால அவங்க வந்து முக்தி அடையணும்னா இது இந்த தத்துவத்தை எல்லாம் சரியா புரிஞ்சிருக்கணும். ஆகையினால இப்ப எப்படி இருந்தாலும் சரி, இந்த தத்துவத்தை புரிஞ்சு கடைசியில நீ பகவானையே நினைச்சா பகவானை தான் போய் அடைவ. இந்த உலகத்துக்கு திரும்ப வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்து வந்து பின் வருபவற்றை ஒருவர் அடையிறதுனால என்ன நன்மை? முக்தி அடையலாம். எதை அடையிறதுனால? பிரகிருதின்னா ஜட இயற்கை. புருஷன்னா யாரு? அனுபவிப்பாளர். யாரு? பகவான். முக்குணங்கள் இதையெல்லாம் அடைஞ்சு இதுல இருந்து குணங்கள்ல இருந்து விடுபட்டு முக்தி அடையணும் ஒருத்தர்.
அப்படி முக்தி அடையக்கூடியவங்க, பிரம்மனை உணர்ந்தவங்க, முக்தி அடையிறதுன்னா பிரம்மனை அடையிறது, அடைந்தவங்க மீண்டும் இங்கே பிறவி எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அடுத்தது சொல்லுங்க மாதாஜி, வாசிங்க. 25. ஹரே கிருஷ்ணா தியான மாதாஜி. உஷா மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாசிங்க மாதாஜி, வாசிங்க. தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தினாலும் சிலர் ஞானத்தை வளர்ப்பதினாலும் வேறு சிலர் பலனை எதிர்பாராது செயல்படுவதாலும் காண்கின்றனர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது எப்படி வந்து நம்ம பகவானை உணர்றோங்கிறது இங்க கொடுத்துருக்க அழகா. தியானேன ஆத்மனி, அதாவது நம்ம கிட்ட மனசுல இருக்கக்கூடிய இதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை அஷ்டாங்க யோகம் போன்ற தியானத்தின் மூலமாக சிலர் வந்து உணர்றாங்க பகவானை. சிலர் வந்து ஞானத்தை வைத்து உடல், ஆத்மா, பரமாத்மா இதெல்லாம் இது பண்ணி பிரம்மனை அடைகிறதுக்காக ஞானத்தை வளர்க்குறாங்க இல்லையா. ஞானிகள் வந்து பிரம்மனை வந்து பிரம்மனோடு கலக்கணுங்கிறத அவங்களுடைய எய்ம். ஆனாலும் அவங்க வந்து இந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தான். ஏன்னா இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு தான் பிரம்மனை நோக்கி அவங்க தவம் பண்றாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, கர்மயோகிகள், பலனை எதிர்பாராது செயல்படுறவங்க கர்மயோகிகள். அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா பலனையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு பகவானுக்காக நான் செயல் புரிகிறேன் அப்படின்னு செயல் புரிகிறப்போ பக்குவம் அடைந்து அடுத்து பக்தி யோகம் பண்ணி பகவானை அடையிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது சொல்லுங்க, வாசிங்க மாதாஜி. அன்பே துவேவம் அஜானந்தஹ ருத்வாயேவ்ய உபாசதே தேவி சாதி ஏவ மிருத்யும் ஸ்ருதி பாராயணயः. வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முழு முதற் கடவுளை பற்றி கேட்டதன் அடிப்படையில் அவரை வழிபடத் தொடங்குகின்றனர். அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தினால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த படத்துல பாருங்க, கபிலர்கிட்ட அவங்க அம்மா வந்து தேவஹூதி வந்து கேட்குறாங்க இல்லையா, ஞானத்தை அடைகிறதுக்காக ஞான மார்க்கத்துல கேட்குறாங்க. சாங்கிய யோகம் பற்றி நம்ம படிச்சிருக்கோம், அம்மாவுக்கு உபதேசிக்கிறாரு. ஆகையினால நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஞானிகள் வந்து பிரம்மனை உணர்றாங்க, யோகிகள் வந்து பரமாத்மாவை உணர்றாங்க. அடுத்து வந்து நிஷ்காம கர்மம் புரிகிறவங்களோ பக்குவம் அடித்து பகவானை உணர்றாங்க அப்படிங்கிறத படித்தோம். இந்த அதுக்கு மேல சிலர் இருக்காங்க, இந்த ஒரு ஞானி, இந்த யோகம் எல்லாம் பண்ணாதவங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ஆன்மீக ஞானமே இருக்காது, ஆனாலும் பக்தர்களோடு தொடர்பு பகவானுடைய கருணையினால கிடைச்சதுனால பக்தர்கள்கிட்ட இருந்து முழு முதற் கடவுளை பற்றி கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ பகவான் ஆஹா இப்படியா அப்படின்ட்டு அவங்க கோயிலுக்கு போய் முதல்ல வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்மள மாதிரி இது மாதிரி வகுப்புகளுக்கு வந்து நல்லா படித்து எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக கிடக்கிறது அப்படிங்கிறத படித்து பக்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம கேட்கக்கூடியவங்களும் எப்படி இருக்கணும், நல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள்னா என்ன, அங்கீகரிக்கப்பட்ட குருவாக இருக்கணும் இல்லையா. அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். பவ்யமாக, கவனமாக நம்ம வந்து உண்மையாக கேட்கணும். அப்படி கேட்டா பகவானை உணர்ந்து நம்ம பகவானை அடையலாம். அப்படிப்பட்டவங்களும் அடையலாம். அவங்களுக்கு பிறப்பு இறப்புல இருந்து திரும்பவும் வர வேண்டியதில்லை. அந்த வழியை வந்து கடந்து சென்று விடுவாங்க. ஆக இப்ப 4 விதமானவங்கள பார்த்தோம். நிஷ்காம கர்ம புரிகிறவங்க, தியானித்து பரமாத்மாவை உணர்றவங்க, ஞானிகள் வந்து பிரம்மனை உணர்றவங்க, அடுத்து எந்த ஒரு ஆன்மீக ஞானமும் இல்லாத அனுபவம் இல்லாதவங்களும் கூட நல்ல ஒரு ஆன்மீக குருவின் ஆலோசனையின் பெயரில் அவர்கிட்ட இருந்து கவனமாக அவருடைய அறிவுரைகளை கேட்டோ அவங்களாலேயோ இந்த பிறப்பு இறப்பினை கடக்க முடியும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த இதுல வந்து அவர் வந்து தியானம் பண்றாரு. தியானத்தின் மூலமாக இந்த படம் காட்டினீங்க மாதாஜி. பகவான் அவர் வந்து உணர்றாரு பரமாத்மாவை.
மாதாஜி வந்து பகவத்கீதை இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து பக்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேரும் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு பக்தியை பற்றி பகவானை பற்றி அறிஞ்ச ஒருவர்கிட்ட இருந்து இவர் வந்து பகவானை பற்றிய ஒரு அறிவுரை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து இவர் வந்து குரு கிட்ட இருந்து ஆழ்ந்த அறிவை பெறுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து பகவானை பற்றி அறிந்து பக்தி தொண்டு செஞ்சு நம்ம ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரித்து பகவானை அடைவதற்கான முயற்சி பக்குவ நிலையை அடையிறாங்க. இதுல வந்து படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, தேவையில்லை. படிச்சவங்க படிக்காதவங்க அப்புறம் யாரெல்லாம் வந்து பகவானை உணரலாம். மாதாஜி அது மேல காட்டுங்க. ஹரே கிருஷ்ணா. சரி, படிச்சவங்க படிக்காதவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே என்ன செய்யலாம்? நல்ல ஒரு ஆன்மீக குரு கிட்ட இருந்து அறிவுரை வாங்கி பக்தி பண்ணி பகவானை அடையலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து 27 படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாரதர்களின் ஹரே கிருஷ்ணா தலைவனே. மாதாஜி. மாதாஜி வாய்ஸ் பிரேக் ஆகுது மாதாஜி. ஏ வாய்ஸா மாதாஜி? ஹரே ஏ வாய்ஸா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பாரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவை எல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும். பாரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும். 2 டைம்ஸ் வந்திருக்கு மாதாஜி. ஆமா ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, நீ பாக்குற அசையக்கூடிய உயிர்வாழிகளை பாக்குற மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் இருக்கு. அடுத்து அசையாத மரங்கள், செடி கொடிகளும் இருக்கு. நீ எல்லாத்தையும் பாக்குற. இது எல்லாமே எதனால் ஆனது? செயல்களினுடைய களமோ களத்தை அறிபவனும் இணைந்த கலவை அப்படிங்கிறாரு. செயல்களின் களம் எது? உடல். ஒவ்வொன்றுக்கு மரம்னாலும் மரத்துக்கு வந்து உடல் இருக்குல்ல, அதை அறிபவன் யாரு? உள்ளே இருக்கக்கூடியவங்க. மரத்திலையும் வந்து பகவானோ ஆத்மாவும் இருக்கு. அதுதான், அதனாலதான் அது உயிரோடு இருக்கு இல்லையா? ஆத்மா இல்லைன்னா மரம் வந்து பட்டு போகும், நமக்கு தெரியும், உயிர் இல்லைன்னா. ஆக இந்த செயல்களுடைய களம் உடலும் களத்தை அறிபவன் ஆகிய ஆத்மாவும் பரமாத்மாவும் இணைந்த கலவைதான் என்னது? இந்த உடல். இதை தெரிஞ்சுக்கப்பா. அசையக்கூடியது அசையாதவை எதையெல்லாம் நீ பார்க்குறியோ அது எல்லாமே வந்து இதெல்லாம் இணைந்த கலவைதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து ஹரே கிருஷ்ணா 27 பார்த்துட்டோம் மாதாஜி. 27 அடுத்தது இணைந்த கலவை பார்த்தாச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீதேவி மாதாஜி அடுத்த ஸ்லைடு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்கலையா மாதாஜி? ஸ்ரீதேவி மாதாஜி கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. அடுத்தது மாத்துங்க நெக்ஸ்ட் மாதாஜி. ஸ்லைட் மாத்த சொல்றாங்க. இது படிச்சிட்டோம். 27 படிச்சிட்டோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீதேவி மாதாஜி என்ன இருக்காங்களா? அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல மாதாஜி. ஏன்னா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாம் கேட்டதுதான் உங்க வாய்ஸ். தெரியல. இருக்காங்க மாதாஜி. படிக்கலாங்களா மாதாஜி? 27 முடிச்சிட்டோம். 28 வாசிக்கணும். அவங்க ஸ்லைட் மாத்தணும். 27 முடிச்சிட்டோம் மாதாஜி. 27 ஏ வாய்ஸ் பிரேக் ஆகுதா மாதாஜி? இல்ல கேக்குது கேக்குதுங்க. சொல்லுங்க மாதாஜி. புக் வந்து 28 படிங்க மாதாஜி. 27 போடுறீங்களா? 27 முடிச்சாச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பவானி மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? 28 மாதாஜி. பையன் தூங்குறான். நான் படிக்கிறேன் மாதாஜி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்வ அவினஷ்யந்தம் யா பஷ்யதி ச பஷ்யதி. எல்லா உடல்களையும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காணுபவனும் அழியக்கூடிய உடலில் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனே உண்மையில் காண்பவனாவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சமம் சர்வேஷு பூதேஷு. எல்லா உடல்கள்லையும்
ஜீவாத்மாவோடு பரமாத்மாவை காண்றவன். அழியக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவோ பரமாத்மாவோ அழியக்கூடியது அல்ல. உடல் தான் அழியும், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அழிவு இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொள்றவன் தான் பரம உண்மையை காண்பவன், பரம உண்மையை அறிபவன். ஆக நம்ம என்ன பார்த்தோம், உடல்கள்ல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைஞ்சிருக்காரு. அது நம்ம படிச்சோம், நம்ம உணர்றோம். தன்னுணர்வு பெற்றவங்கள பரமாத்மா உள்ள ஆத்மாவை உணர்வாங்க. அப்போ இந்த உடல் அழியும், ஆனா ஆத்மா பரமாத்மா அழியாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஏதோ சரி, வாசிக்க மாதாஜி. 29 போட்டிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழியிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன். தனது மனதால் தன்னை இழிவுபடுத்தி கொள்வதில்லை. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ எந்த ஞானத்தினால தெய்வீக இலக்கை அணுகுறான் அப்படிங்கிறது இருக்கு. சமம் பஷ்யன்ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம். அதாவது பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லா உயிர்வாழியிலையும் இருக்காரு. எப்படி இருக்காரு? சமமாக இருக்காரு அப்படிங்கிறத காண்றவன் தன்னுடைய மனதால் தன்னை இழிவுபடுத்தவே மாட்டான். ஏன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உணர்ந்தவன். அப்படிப்பட்டவன் என்ன செய்யறான்? பரமாத்மாவை அடைகிறான். தன்னுடைய இலக்கு என்னது? பரமாத்மாவை உணர்தல். அதுக்கு மேல பகவான் பரமபுருஷ பகவானை பக்தியின் மூலமாக அடைதல் தான் அவருடைய இலக்கு அப்படிங்கிறாங்க. ஆக எல்லா இடங்களையும் எல்லா உயிர்வாழியிலையும் பகவான் சமமாகத்தான் இருக்கான் அப்படிங்கிறத உணரணும் முதல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆக உண்மை ஞானம் மாதாஜி, அதுக்கு முந்தின சில இது காட்டுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 30க்கு முன்னாடி அதுக்காக உண்மை ஞானத்தின் பக்குவமான பார்வை என்ன அப்படின்னா, இழிவான மனப்பான்மையின் மூலம் அவன் தன்னை இழிவடைய செய்வது இல்லை. அவன் இழிவடைய செய்யக்கூடாது. அவன் என்ன செய்யணும்? பகவான் பூரணமானவர், எல்லாருடைய உடல்லையும் எல்லா இடத்துலையும் பூரணமாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உடல் தான் மாறுபட்டு இருக்கும் இல்லையா? எறும்புல இருந்து பிரம்மா வரைக்குமான எல்லா உயிர்வாழிகள்லையும் பகவானும் ஆத்மாவும் இருக்காரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தயவு செய்து இது போட்டிருக்காங்க, லிங்க் அட்டண்டன்ஸ் போட்டிருக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 30வது யார் வாசிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாசிக்க மாதாஜி. பிரக்ருத்யைவ கர்மாணி கிரியமானானி சர்வசக ய பஷ்யதி தாத்மானம் அகர்தாரம் ச பஷ்யதி. எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனே உண்மையை காண்கின்றான். உண்மையை காண்கின்றான். பிரகிருத்தியைவ ச கர்மாணி, அதாவது ஜட இயற்கையினால் படைக்கப்பட்டது தானே இந்த உடல் இல்லையா? ஜட இயற்கைங்கிறது தானே களம், அதனால் ஏற்பட்டதா உடல். இந்த உடல் தான் எல்லா செயலையும் செய்யுது. எதன் மூலமாக? புலன்கள் மூலமாக, மனம் புத்தி அகங்காரத்தின் மூலமாக உடல் தான் செய்யுது. ஆத்மா உணர்வாகத்தான் இருக்கு. அப்படிங்கிறத யார் காண்கிறானோ, யார் பார்க்கிறானோ, யார் உணர்றானோ அவன்தான் பகவானை உண்மையை காண்கின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் எப்படிப்பட்டவர், ஆத்மா எப்படி அப்படிங்கிறத காண்கிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, அடுத்தது அந்த ஸ்லைடு காட்டுங்க மாதாஜி. இதுக்கு முந்தின ஸ்லைடு. ஹரே கிருஷ்ணா. அதாவது ஜீவன் மற்றும் பிரகிருதியை உண்மையாக பார்ப்பது எப்படி? இந்த உடல் எதனால் வழங்கப்பட்டது? ஜடத்தினால் ஆனது. ஜட இயற்கை தான் இந்த உடல். பகவானுடைய பகிரங்க சக்தி இந்த உடல். இது எப்படி இந்த உடலை அடையிறான்? எப்படி ஆத்மா இந்த உடலை ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா, ஜீவனின் முந்தைய விருப்பங்களுக்கு ஏற்ப இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் ஒரு உடலை ஏற்குது. எது? ஆத்மா.
ஆத்மா எதையும் செய்யறது இல்லைன்னு பார்த்துட்டோம். உடல் தான் செய்யுது. அப்ப அந்த உடலுக்கு எப்படி அந்த ஆத்மா வந்துச்சு? அந்த ஆத்மா எதுவும் செய்யல. ஆனா அந்த உடல் செஞ்ச அந்த புலன்களால் செஞ்ச அந்த நல்ல கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது செஞ்ச பாவ புண்ணியங்களுடைய விளைவுகளுடைய தாக்கத்தை எது கொண்டு போகுது? நான் ஏற்கனவே சொன்னேன், சூட்சுமமான உடல், மனம், புத்தி, அகங்காரம், மனம்தான் சொல்லுது இல்லையா, கொண்டு போகுது. அப்ப அந்த மனதினுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு ஏற்றபடியாகத்தான் அந்த ஆத்மா வந்து அந்த உடலை அடையுது இல்லையா? ஒரு இப்ப இந்த ஆத்மா வந்து தேவர்களுடைய தேவனாகவும் ஆகலாம், ஒரு சாதாரண மிருகமாகவும் ஆகலாம். எப்படி? அந்த முந்தைய பிறவியில் அது செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அது ஒண்ணு. அடுத்து கடைசியில அந்த உடலை விடக்கூடிய நேரத்துல என்ன ஆசையில அந்த உடலை விட்டதோ அதை அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவோ அந்த ஆத்மா அதற்கு ஏற்ற உடல் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுல வந்து ஆத்மாவை போகும் அப்படிங்கிறத இதுல பாக்குறோம். ஆக முந்தைய விருப்பங்களுக்கு ஏற்பன்னு அப்ப நம்ம பாக்குறோம். ஏன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணம் இல்லையா? நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க பக்தி யோகத்துல, தேவர்களை வழிபட்டா தேவர் லோகம் போவோம் இல்லையா? பூதங்களை வழிபட்டா பூதலோகம் தான் போவோம் இல்லையா? பித்திருக்களை வழிபட்டா பித்திருலோகம் அப்படின்ட்டு. ஆக அவங்க கடைசியில நம்மளுடைய விருப்பம் எப்படி பகவானை வழிபட்டா பகவான் என்ன சொல்றாரு? நீ என்னை நினைத்தால் என் மீது பன்மனா பவமத் பக்தோ படிச்சிருக்கீங்க. ஆக என்னை நினைத்தால், என்னையே நினைச்சுக்கிட்டு நீ உயிர் விட்டால் என்னிடம்தான் நீ வந்து சேர்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக நம்ம முந்தைய அந்த விருப்பங்களுக்கு ஏற்ப அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான உடலைத்தான் இந்த ஆத்மா ஏற்குது. ஆக இன்பத்திற்காகவோ துன்பத்திற்காகவோ உடலின் சுவாபம் அதில் வைக்கப்பட்டவுடன் செயல்படுமாறு ஒருவனை வற்புறுத்துகின்றது. ஓகேயா? எந்த விருப்பத்துக்காக அந்த உடலை ஏற்றதோ அந்த ஆத்மா அதற்கேற்ற ஒரு செயலை செய்யும்படி ஆத்மா உணர்வாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது வாசிங்க மாதாஜி. 31. ராஜேஸ்வரி மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிங்க மாதாஜி. यथा भूता पृथक् भावम् एकस्थम् अनपश्यति तथा एव च विस्तारं பிரதம சம்பத்யதே ததா. அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உலகுகளில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாளிகள் எவ்வாறு எங்கும் பறந்துள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்போ வந்து பல்வேறு ஜட உடல்ல வந்து பல்வேறு தோற்றங்களை பார்க்கிறோம் இல்லையா? நம்ம பறவையை பார்க்கிறோம், மிருகங்களை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், மனிதர்கள அழகானவங்களை பார்க்கிறோம், திறமையானவங்களை பார்க்கிறோம். அடுத்து வந்து உடல் அங்கம் குறைந்தவர்களை வந்து பார்க்கிறோம் இல்லையா? டிஃபார்ம்டுகளையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கவே கூடாது. எதை தான் பார்க்கணும்? எல்லாருடைய உடல்லையும் யாருதான் இருக்காரு? ஆத்மாவும் பரமாத்மாவும் தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணுமே ஒழிய வெளியில பார்க்கக்கூடிய அந்த தோற்றங்களை வச்சு நம்ம எதையும் வந்து எடை போடக்கூடாது. அதை நிறுத்திடணும் கம்ப்ளீட்டா. ஆக இந்த உயிர்வாளிகள் இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா உடல்கள்லையும் இருக்காங்க. அந்த உடல்கள்ல வந்து மாற்றம் இருக்குன்னா அது வந்து அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினைக்கு ஏற்றபடியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்படிப்பட்டவன் தான் வந்து பிரம்ம உணர்வை அடைகிறான். பிரம்ம உணர்வுனா என்ன? பகவானுடைய வந்து 3 நிலைகள்ல நம்ம பகவானை காண்றோம்னு பார்த்தோம். அந்த முக்தி பெற்ற நிலை தான் பிரம்மன் உணர்வு அடைதல். ஆகையா பிரம்மன்கிறது யாரு? ஞானிகள் முதல்ல வந்து அதோட ஐக்கியமாகணும்னு நினைப்பாங்க. தன்னை உணர்றது, தன்னுணர்வு பெறுறது. அடுத்து பரமாத்மா உணர்றோம், அடுத்து பகவானை உணர்றோம். 3 நிலைகள் வந்து சூரிய கதிர்களோடு ஒப்பிட்டு நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா? சூரிய கதிர்கள் பிரம்மநிலை, சூரிய வட்டம் பரமாத்மா, சூரிய கிரகம் உள்ளே இருக்கிறது தான்
பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் சச்சித் ஆனந்த விக்கிரக அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஆக அந்த வெளி தோற்றத்தை வச்சு நம்ம வந்து எதையும் நிறுத்திடணும். நிறுத்திட்டு எல்லா உயிர்வாழிகளினுடைய உடல்லையோ பகவான் இருக்காரு, ஆத்மா இருக்கு, பகவான் இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. உயிர்வாழிகள் ஏன் பிரம்மன் பார்வை, பிரம்மனை அடைஞ்சவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? உயிர்வாழிகள் எங்கேயும் பறந்துருக்காங்க. ஜட உடல்கள்ல தான் பல்வேறு தோற்றங்கள். ஆத்மா ஏற்கிறது அவை வந்து ஆத்மாவிற்கு சொந்தமானவை அல்ல. அது ஆத்மாவுக்கு சொந்தமானது இல்லை. அந்த தோற்றங்கள்லாம் அந்த உடல் புலன்கள் மூலமாக செஞ்ச நல்ல தீய காரியங்களுடைய விளைவுகளும் விருப்பங்கள்னால தான் அத்தகைய உடல் வருது, குணங்கள்னால தான் அத்தகைய உடல் வருது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த குணங்களும் ரொம்ப முக்கியம். சத்துவத்துல இருந்தா நம்ம வந்து தேவர்களை தான் வழிபடுவாங்க. சத்துவத்துக்கு மேல இருந்தா அதாவது சுத்த சத்துவம்னு சொல்றது பகவானை வந்து உணர்வாங்க இல்லையா? அடுத்து வந்து ரஜோகுணத்துல இருந்தா அவங்க ரொம்ப தீவிரமா பலநோக்கு செயல் செய்வாங்க, ஆசைக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த பூலோகத்துக்கு தான் வருவாங்க. தமோ குணத்துல இருந்தா அவங்க ரொம்ப பயக்கமா பைத்தியக்காரனா அப்படி எந்த செயலும் செய்யாம நல்லது கெட்டது தெரியாம இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து கீழான உலகத்துக்கு போவாங்க அல்லது வரம் செடியாக போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகையினால இது ஆத்மாவுக்கு சொந்தமானது அல்ல. இந்த உடலினுடைய பல்வேறு தோற்றங்கள் அது செஞ்ச நல்ல தீய செயல்களினுடைய விளைவு விருப்பமே ஆகும் அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்குறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிச்சு கொடுங்க பிரதாஜி. திருநாவுக்கரசு பிரபுஜி வாசிச்சு கொடுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, வாசிக்க பிரபு. நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. அனாதித்வான் நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள், நிர்குணத்வாத் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இவங்கெல்லாம் என்ன ஆத்மா வந்து அழிவற்றது, தெய்வீகமானது, நித்தியமானது. பகவான் மாதிரி ஆத்மா வந்து அழிவு கிடையாது, தெய்வீகமானது. ஆத்மாவுகிட்ட இருந்து வந்த ஒரு அந்தரங்க சக்தி தான் ஆத்மா. பகவான் கிட்ட இருந்து வந்த ஒரு தெய்வீகமான சக்தி தான், நடுநிலை சக்தி தான் ஆத்மா. நித்தியமானது, இது இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் காண முடியும். யாரால காண முடியும்? நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் யாரு? பூரண உண்மையை உணர்ந்தவர்களால தான் இதையெல்லாம் வந்து காண முடியும். ஜட உடலுடைய தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. ரொம்ப முக்கியமானது. ஆத்மா வந்து உடல்ல தான் இருக்கு. ஜட உடல்ல உணர்வாக இருந்து அந்த உடல் செயல்பாட்டுக்கு சாட்சியாக இருக்கு. பரமாத்மாவும் சாட்சியாக இருக்காரு. ஆக உள்ளேயே இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மாவுன்ட்டு எந்த செயலோ அது செய்யறது இல்லை, உணர்வா தான் இருக்கு. அதனால இந்த உடல் புலன்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள்ல எந்த ஒரு பந்தமும் பற்றுதலும் அதுக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்து ஆத்மா எப்படிப்பட்டது? நம்ம பல தடவை படிச்சிருக்கோம். திவ்யமானது, தெய்வீகமானது, நித்தியமானது, அழிவற்றது, ஜட குணங்களுக்கு அப்பாற்பட்டது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஆத்மா உடல்ல தான் இருக்கு, ஆனா உடலோடு கலக்காது, உடலோடு பந்தப்படுறதும் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு பற்றுதலும் அங்கே இல்லை. அது தெய்வீகமாக இருக்கு, உணர்வாக அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆத்மாவுக்கு இரங்கல் செய்தி இல்லை. ஆத்மாவுக்கு வந்து நம்ம ஒரு உடல் அழிஞ்சிட்டா ஆத்மாவுக்குன்னு இரங்கல் செய்து நம்ம யாருக்கும் அனுப்புறது இல்லை. நம்ம வந்து கண்டோலன்சஸ் எல்லாம் அனுப்புறோம். அது எதுக்காக? இந்த உடலுடைய அழிவுக்காக தான் அனுப்புறோம் இல்லையா? ஆத்மாவுக்குன்னு கிடையாது. ஏன்னா ஆத்மா வந்து நிரந்தரமானது, நித்தியமானது, பூரணமானது இல்லையா? பகவான் கிட்ட இருந்தது. அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போயிடும், அடுத்த உடலை தேடி, அதை கர்ம வினைக்கு ஏற்றபடி. அதனால இரங்கல் செய்தி வந்து ஆத்மாவுக்கு கிடையாது, இந்த ஜட உடலுக்கு தான் அப்படிங்கிறாங்க.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ ஞான சச்சு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஞான சச்சுன்னா என்ன? ஞானம் இப்ப நம்ம படிச்சது எல்லாம் சேத்திரம், சேத்திரக்ஷர், புருஷ, என்னது ஞானம், ஞேயம், இந்த 5 விஷயங்களை பற்றி படிச்சோம். அது 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 எல்லாம் வந்து அதனுடைய நோக்கம், இந்த ஞானத்தினுடைய நோக்கம் தான் என்னது? ஞான சச்சு. அப்படின்னா அது எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம்? ஆத்மாவையும் ஜடத்தையும் வேறுபடுத்தி அறிவது. ஆத்மா வேற, ஜட உடல் வேற. ஜட உடல் அழியும், ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஆத்மா நிரந்தரமானது, நித்தியமானது, ஜடம் வந்து தற்காலிகமானது அப்படிங்கிறது. ஆத்மா வந்து பகவானுடைய அந்தரங்க சக்தி, ஜடம் வந்து பகிரங்க சக்தி. இதெல்லாம் வேறுபடுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவோடு இணைந்து பரமாத்மாவை காண்றது. அதுவும் வந்து தியானத்துடைய இலக்கு தான். எல்லா உடல்லையும் யார் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஜீவாத்மா ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்காங்க. ஒரே மரத்துல நம்ம ஏற்கனவே இந்த இதுல லெவல் 1ல படிச்சிருப்பீங்க இல்லையா? 2 பறவைகள். ஒரு பறவை வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பழத்தை. இன்னொரு பறவை சாட்சி பறவையா இருக்கும். சாட்சி பறவை தான் பகவான் இல்லையா? இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு இந்த இன்பத்துல, பௌதிக இன்பத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த பறவை வந்து என்னது? இது பகவானை நோக்கி பார்வையை செலுத்தாம இந்த பௌதிக குணங்களுக்கு உட்பட்டு, ஆசைக்கு உட்பட்டு பழத்தை சாப்பிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இதை வந்து பரமாத்மா எல்லா இடங்கள்லயும் இருக்காரு, எல்லா உயிர்வாழியிலையும் சமமாகத்தான் இருக்காரு. அவருக்கு எந்த வேறுபாடுமே கிடையாது. அவர் எல்லாரையும் சமமாக தான் நினைக்கிறாரு. அது தீயா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, பறவையா மிருகமா இருந்தாலும் சரி, மனிதரா இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் எல்லா உயிர்வாழியிலையும் பகவான் சமமா இருக்காரு அப்படிங்கிறத காண்றதும் ஞான சச்சுவனுடைய ஞானத்துடைய நோக்கம். ஜட இயற்கையினால படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்யுது. ஆத்மா எதையும் செய்வது இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த உடல் தான் எல்லா செயலையும் செய்து, ஆத்மாவுக்கு எந்த செயலும் இல்லை. அது உணர்வாகத்தான் இருக்கு. உயிர்வாளியை அதன் செயல்களின் களத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது. உயிர்வாளி யாரு? ஆத்மா. அவர் அதனுடைய செயல்களின் களத்திலிருந்து, செயலின் களம் எது? உடல். ஆக உடல் வேறு, ஆத்மா வேறு அப்படிங்கிறத காண்றதும் ஞானம்தான், ஞானத்தினுடைய நோக்கம். ஆத்மா ஜட உடலுடன் ஒருபோதும் கலப்பது இல்லை. அது தெய்வீகமானது மற்றும் நித்தியமானது. ஆத்மா வந்து ஜட உடலோடு கலக்காது. அது அடுத்த ஸ்லோகத்துல நம்ம படிப்போம். எப்படிங்கிறத உதாரணம் எல்லாம் பார்ப்போம். ஆத்மா வந்து தெய்வீகமானது, நித்தியமானதுன்னா நிரந்தரமானது. அதற்கு அழிவே கிடையாது. ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆத்மாவை வந்து வெட்ட முடியாது, தீயனால எரிக்க முடியாது, தண்ணியால நினைக்க முடியாதுன்னெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதெல்லாம் ஆத்மாவினுடைய நோக்கம். அடுத்து 33 பதம், 33 வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உமாபதி சிவா பிரபுஜி வாசிச்சு கொடுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யதா சர்வகதம் சவுச்சம் யாத். என்ன அர்த்தம்? ஆகாயம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? ஆனா ஆகாயத்தை வந்து ஆகாயம் எதோடாவது கலக்குதா? இல்லை. அதுக்கு முன்னாடி காற்று போகும், அசுத்தம் எல்லாமே போகும். ஆகாயம் வந்து ரொம்ப சுத்தமானது. நுண்ணிய இயற்கையினால, நுட்பமான இயற்கையினால எதோடும் அது கலக்காது. அசுத்தத்தோடும் கலக்காது இல்லையா? தூசியோடும் கலக்காது. அது தூய்மையாகத்தான் எப்பவும் ஆகாயம் அப்படியே தான் இருக்கும். நமக்கு தான் அந்த இது வந்து மேகம் வருது போகுது, தூசி காற்று போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது எதோடும் கலக்கிறது இல்லை. அதுக்கு அந்த உதாரணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பிரம்மனுடைய பார்வையில நிலை பெற்று இருக்கக்கூடிய ஆத்மா உடல்ல அமைஞ்சிருக்கு, ஆனா உடலோடு கலக்கிறது இல்லை. ஆத்மா வந்து உடல்ல இருந்தாலும் அந்த உடலுக்கு உணர்வாகத்தான் இருக்கு, உடலோடு கலக்கிறது இல்லை. நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதுக்கு பற்றுதல்லாம் உடல் மேல இல்லை. அது வந்து நித்தியமாக
நிரந்தரமாக தெய்வீகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பகவான் மாதிரி தன்மையில ஆத்மா வந்து ஒன்றுபட்டு இருக்குங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். அளவுல தான் வேறுபட்டு இருக்குங்கிறத பார்த்தோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவானை வழிபடுவோம். அடுத்து 34 வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உஷா மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யதா வாசிங்க மாதாஜி. யதா பிரகாஷ யத்யேக கிருத்ஸ்னம் போகம் இமம் ரவிக க்ஷேத்ரம் க்ஷேத்ரம் ததா கிருஸ்தனாம் பிரகாஷ யதி பாரத. பரதனின் மைந்தனே, ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் பிரகாசமாகுவதைப் போல உடல் இருக்கும் ஆத்மா உனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. போன இதுல என்ன பார்த்தோம்? ஆகாயத்தை மாதிரி ஆகாயம் வந்து எதோடு கலக்காது, அது மாதிரி ஆத்மா வந்து உடல்ல இருந்தாலும் உடலோடு கலக்காதுன்னு பார்த்தோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, சூரியனோடு ஒப்பிடப்பட்டிருக்கு ஆத்மாவை. எப்படி ஒரு சூரியன் வந்து இருக்கு, அந்த சூரியனுடைய பிரகாசம் உலகம் பிரபஞ்சம் முழுசுமே பரவுறதுனாலதான் பிரபஞ்ச பிரகாசமாக இருக்கு இல்லையா? ஆனா அந்த ஏதாவது எந்த இடமாவது விடுபடுமான்னா விடுபடாது, எல்லா இடத்துக்குமே அந்த பிரகாசம் போகும். அது மாதிரி ஆத்மா வந்து உடல்ல இருக்கு. அப்போ அந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் இந்த உடல் வந்து அந்த உணர்வுனால உடல் வந்து பிரகாசம் அடையுது, உடல் வந்து செயல் புரியுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இங்கே ஆத்மாவை வந்து சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? அங்கே வந்து ஆத்மா வந்து உடலோடு கலக்காது அப்படிங்கிறதுக்கு ஆகாயத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. இது கேட்கலாம் உங்களுக்கு, அதனால சொல்றேன். ஆக உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா வந்து அந்த உணர்வுனால உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துது. இது போல சூரியன் போல, சூரியன் எப்படி பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குறாரோ அது போல ஆத்மா வந்து உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்தது ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆத்மாவுக்கும் அடுத்தது என்ன இருக்குன்னா, இந்த ஒப்பீடு இருக்கு. ஒப்பீடு முதல்ல வந்து ஆகாயம். ஆத்மா உடல்ல அமைந்திருந்தாலும் உடலோடு கலக்காது இல்லையா? எது மாதிரி? நம்ம ஆகாயம் மாதிரி, எதனோடும் கலக்காத ஆகாயம் மாதிரி ஆத்மா வந்து உடலோடு கலக்காது. அதே மாதிரி ஆத்மா வந்து உடல்ல இருந்தா ஆத்மாவினுடைய உணர்வுனால உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துது. எது மாதிரி? சூரியன் எப்படி பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குறாரோ அது போல ஆத்மா வந்து உடலை பிரகாசப்படுத்துது உணர்வாக இருந்து அப்படிங்கிறத பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து 35 மாதாஜி. அருள்மொழி மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. க்ஷேத்ரம் க்ஷேத்ரஞ்ச யோர் ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர் யாந்தி தேபரம். உடலும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்காக வழிமுறையை புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சேத்திரஜோர் ஏவம் அந்தரம் ஞான சசூஷா. என்ன உடலுக்கும் உடலினுடைய உரிமையாளன் சேத்திரஜன் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஞானத்தினால அறிஞ்சு ஜட இயற்கையினுடைய இந்த பந்தத்துல இருந்து சேத்திரத்துல இருந்து விடுபட்ட வந்தா முக்தி பெறுவான். அந்த முக்தி பெறுவதற்கான வழிமுறை அதுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் பகவான் மேல பக்தி செலுத்தி பரமபதத்தை அடைவார்கள். பரம இலக்கு என்ன? பரமபதத்தை அடையிறது, பகவானை அடையிறது தான் நம்முடைய இலக்கு. ஆக இதெல்லாம் இந்த சேத்திரஜன் பற்றியது புருஷம், இதை பற்றி அறிஞ்ச ஞானமுடையவங்கதான் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைய முடியுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்து இதுதான் கடைசி இல்லையா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அடுத்தது என்ன மாதாஜி? ஆத்மா பரமாத்மா உடல் இல்லையா? உடல்ல வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்காரு. முக்திக்கான வழிமுறை என்ன? நம்ம 4 முறைகளை பற்றி படிச்சோம் இல்லையா? குரு கிட்ட இருந்து நம்ம பகவானை பற்றி, ஆத்மாவை பற்றி, உடலை பற்றி அறிஞ்சு பக்தி பண்ணி தியானம் பண்ணி பரமாத்மாவை உணரலாம். ஞானம் அடைந்து பிரம்மனை உணரலாம். பக்தி பண்ணி பகவானை அடையலாம்.
கர்மயோகத்தின் மூலமாகவோ பக்குவம் அடையலாங்கிறத பார்த்தோம். ஆக கிருஷ்ணரை அடையணும்னா பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக ஞானத்தின் மூலமாக பகவானை அடையக்கூடிய அந்த பக்தியை ஞான மிஸ்ரா பக்தி அப்படின்னு சொல்றோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட, அதை தான் சொல்றாங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் தான் என்ன செய்யறோம், ஞானத்தை வளர்த்து கொள்ளணும். எப்படி வளர்த்து கொள்ளணும்? அடக்கமா இருந்து பணிவா இருந்து கேள்விகள், அர்ஜுனன் மாதிரி நல்ல ஒரு கேள்விகள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு அவர்கிட்ட இருந்து அறிவுரைகளை வாங்கி அவருடைய வழிகாட்டுதலின் மூலமாக இதை செய்யலாம். நம்ம பக்தி பண்ணி இந்த ஜட உலகத்தினுடைய பற்றுதல்ல இருந்து விடுதலை அடைந்து பகவானை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம், பக்தி செய்யலாம். இவங்கெல்லாம் பிரபுபாதா அவர்களுடைய அறிவுரையை மேற்கொண்டு பக்தி பாதையில் நடந்து போறாங்க. அவங்க முக்தி பெற்ற ஆத்மாக்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ 13வது அத்தியாயம் ஓரளவு பகவானுடைய கிருபையால முடிச்சாச்சு. அடுத்து பார்க்கலாம் ஃபீட்பேக்கு. இதுல அர்ஜுனனுடைய 6 விதமான கேள்விகள் 1ல இருந்து 7 வரைக்குமான ஒரு பதங்கள்ல ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அந்த 6 விதமான கேள்விகள் எதை பற்றியது? ஞானத்தை, சாரி, அர்ஜுனுடைய 6 கேள்விகள், அதுக்கு பகவான் கொடுத்த பதில், உடல், ஆத்மா, பரமாத்மாவை பற்றி பார்த்தோம். அந்த 1ல இருந்து 7 வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்த்தோம்? 8ல இருந்து 12 வரைக்குமான பதங்கள்ல ஞானம் எப்படி அடையிறது, எப்படி இந்த ஞானத்தை ஆத்மா, பரமாத்மா, அடுத்து தேகம், அதெல்லாம் பார்த்தோம். உடல்னா என்ன, உடலுடைய மாற்றங்கள், உடலுடைய ஒரு எதனால ஆனது, 24 மூலக்கூறுகளால், அப்படியெல்லாம் பார்த்தோம்ல. அந்த ஞானத்தை எப்படி அடையிறதுங்கிறத 8 to 12 வரைக்குமான பதங்கள்ல பார்த்தோம். அடுத்தது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வேறுபாடு, ஆத்மாவுடைய பண்புகள் என்ன, பரமாத்மாவினுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத 13ல இருந்து 19 வரைக்கும் பார்த்தோம். ஆத்மா நித்தியமானது, கிருஷ்ணருக்கு சொந்தமானது. எப்படி கிருஷ்ணர்கிட்ட இருந்ததா, பகவான் கிட்ட இருந்ததோட ஆத்மா வந்துச்சு. அவருடைய ஆன்மீக அம்சம்தான் ஆத்மா. ஆகையினால அது கிருஷ்ணருக்கு தான் சொந்தமானது, ஆன்மீக உலகத்தை தான் சார்ந்தது. எப்பவோ கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டது தான் இந்த ஆத்மா அப்படிங்கிறத பார்க்கிறோம். கிருஷ்ணர் தான். அடுத்தது பகவானை பற்றி, பரமாத்மாவை பற்றி என்ன பார்த்தோம்? பரமாத்மா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு. புலன்கள்லாம் அவரால் தான் ஏற்பட்டது, ஆனால் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். குணங்கள்லாம் அவரால் தான் ஏற்பட்டது, குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் பரிபூர்ணமானவர், பிளவுகள் அற்றவர். எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது 20 to 26 வரைக்குமான பதங்கள்ல அனுபவிப்பாளர். அனுபவிப்பாளர் தான் என்ன? எல்லா இன்ப துன்பங்களையும், எல்லா இன்பத்தையும், நம்ம செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் யாரு? புருஷர். யாரு? பகவான். பரமபுருஷ பகவான் தான் அனுபவிப்பாளர் அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். ஹரே கிருஷ்ணா. ஜீவர்களுடைய, ஜீவாத்மாக்களுடைய குணங்கள், அந்த பக்குவத்தை எப்படி அடையிறது, பக்தியை எப்படி அடையிறது, பரமாத்மாவனுடைய குணங்கள் என்ன, நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சோம் இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் படிச்சோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? சரியா தெரியல மாதாஜி. இந்த இது பக்தி அடையிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் நமக்கு இருக்கணும், எப்படி யாரை அணுகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஞான சச்சு. இந்த கடைசியா நம்ம பார்த்தப்பா இல்லையா? ஞான சச்சுங்கிறது என்ன? நம்ம இது வரைக்கும் படிச்ச அந்த ஞானத்தினுடைய அறிவினால நம்ம அடையக்கூடிய இலக்கு என்னது? இலக்கு ஞான சக்தியினால ஞானத்தை எப்படி அடையிறது? ஞானத்தினுடைய ஃபைனல் டெஸ்டினி, அதாவது டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதனுடைய இலக்கு என்னன்னா பரமபுருஷ பகவானை அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆக 13வது அத்தியாயம் பகவான் கிருபையினால வெற்றிகரமாக பிடிச்சிருக்கோம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். ஏதோ ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம முடிச்சுக்கலாமா? முடிச்ச பிறகு கேள்வி கேட்டுட்டேன். ஓகேயா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. முடிச்சிருவோம். ஓகேயா? வாஞ்ச கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதனா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அந்த கோடி பக்த கிரந்திக்கு ஜே. நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாகூருக்கு ஜே. ஜெகத்குரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜே. ஆல் த அசம்பிள்ட் டிவோட்டீஸ்க்கு ஜே. ஹரே கிருஷ்ணா. நீங்க இல்லைன்னா நான் பேசி பிரயோஜனம் இல்லை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜிக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. இன்னைக்கு சூப்பரா நடத்துனீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே என்னால கிருஷ்ணா. அதாவது 2 நாள் டைம் தான் நமக்கு 13வது மாதாஜி. மாதாஜி லைவ் போகுது மாதாஜி. லைவ் ஆஃப் பண்றீங்களா? ஆமாமா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா. என்ன பண்ணணும் மாதாஜி? நானு தாரணி மாதாஜி இல்லையா மாதாஜி? லைவ் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க மாதாஜி, ஆஃப் பண்றதுக்கு. அது கேட்கலையே. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, அப்ப நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம் மாதாஜி. நாளைக்கு நம்ம ரிமைனிங் டவுட்ஸ் இருந்தா நாளைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரட்டும், நம்ம நாளைக்கு கேட்டுக்கலாம். பிரபுஜி ஓகேயா? பிரபு மாதாஜி ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. டவுட் எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. டவுட்ஸ் எல்லாம் நாளைக்கு கேளுங்க. அது நான் என்னால முடிஞ்ச அளவு நல்லா நான் இருந்தது, சொல்றேன் மாதாஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரே நல்லா தான் கிருஷ்ணா இருந்தது மாதாஜி. எல்லாத்தையும் கவர் மாதாஜி. பண்ணிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. பிரணாம்ஸ் நாளைக்கு மாதாஜி. அடுத்தது 14 நம்ம பார்ப்போம். ஹரே ஆமா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சேண்டிங் பண்றதுக்கு வந்துருங்க. மாறி எல்லாருமே பண்ணணும், எல்லாரும் பாடணும். ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம்லாம் நடத்துறாங்க மாதாஜி. நீங்க ஸ்லோக கிளாஸ்க்கு போகலாம் மாதாஜி. முடிஞ்சவங்க போயிருங்க. ஓகேயா? ஹரே கிருஷ்ணா.